இன்றைய இனிய நாளில் ஆபத்தான அமானுஷ்யமும் கடவுளுடைய தர்மமும் இது போன்ற விஷயங்களை பார்ப்போம். இதற்கு முன் உள்ள என்னுடைய யூடியூப் ஷார்ட்ஸில் மிஸ்டிக் கனாட் பி ரிசர்ச்டு இட் இஸ் டேஞ்சர், ஆபத்தான அமானுஷ்யம் விளக்கம், இது போன்ற ஒரு 4-5 வீடியோக்கள் வெளியிட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக 2004இல் நடந்ததை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். 2004இல் சுனாமி உலகம் முழுவதும் வந்திருந்தாலும் அதில் 2 முக்கிய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே தெரிவித்தபடி தன்னுடைய மதம், தன்னுடைய கடவுள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய கொள்கையே உயர்ந்தது என்று மதத்தை பரப்பு உலகில் உள்ள மக்கள் சுனாமியில் பலர் அகால மரணம் அடைந்திருப்பார்கள். இதில் வேளாங்கண்ணியில் அன்றைய தினம் டிசம்பர் 25 வழிபட வந்த ஆயிரக்கணக்கான பேர்களை சுனாமியானது பழிவாங்கியது. அதே சமயம் நாகப்பட்டினம் பக்கத்தில் அந்த கடற்கரையில் தீப வழிபாடு, ஜோதி வடிவில் தீப வழிபாடு செய்து வந்த வள்ளலார் ஃபாலோவர்ஸ் அந்த மடத்தில் சுனாமி வருவதை அறிந்து அந்த தீப ஜோதியை கையில் ஏந்தியபடியே கரைக்கு வந்தார்கள். அந்த மடம் மட்டுமே சேதமானது. அந்த ஜோதியை காப்பாற்றி விட்டார்கள். ஆக நம்பினவர்களுக்கு சிவன், நம்பாதவர்களுக்கு யமன் என்பது போல சிவதத்துவமானது ஜாதி, மதம், நாடு, இனம், இந்த மொழி இவற்றுக்கு அப்பாற்பட்டது. உலகளாவிய விஷயங்கள் அடங்கியிருக்கும். ஆகவே மதங்களை பரப்பாதீர்கள், தன் மதமே சிறந்தது என்று இந்திய தர்மத்தை கடைபிடிக்கும் மக்களை இழிவு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த காணொளி வெளியிடப்பட்டது. உலகளாவிய அணுகுமுறை ஜாதி, சமய, மொழி, மதம் இவற்றுக்கு அப்பாற்பட்டது தான் இந்திய தர்மம். ஆகவே ஆன்மீகம் பற்றிய முழு அறிவு இருந்தால் நாம் இறைவனுடைய உத்தரவுகள், அவருடைய அன்பு எல்லாமே நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் அனைத்துமே கிடைக்கும். தெய்வமும் குழந்தையும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். ஆகவே குழந்தை மனம் போல் வைத்துக்கொண்டு நாம் உண்மையாக பிரார்த்தனை செய்தால் இது போன்ற அமானுஷ்யங்களை புரிந்து கொள்ளலாம். அதை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது என்பதே இந்த காணொளியின் நோக்கம். பார்ப்போம்.